Hi guys, welcome back to Shadow Diaries. இன்னைக்கு நம்ம எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா நம்ம காஞ்சிபுரத்தோட புக் ஷோ அது நேற்று ஸ்டார்ட் பண்ணாங்க. பட் இன்னிலேருந்து தான் ப்ரோக்ராம் வந்துட்டு கண்டினியூ ஆகுது. ஏன்ட்டு திருச்சிரு முடிச்சிட்ருக்கேன். ஓகே வாங்க இன்னைக்கு நம்ம புக் ஷோக்குள்ளே போயிட்டு பார்ப்போம். புக்கு வாங்குறோமோ இல்லையோ பட் பார்க்கணும். நல்லா இருக்குடா. ஹாய் சொல்லு. நான் கையில் கிடையாது, பிரச்சனை இல்லை. நான் வீட்டுக்கு போயிட்டு கீழே காட்டி நீ யாருக்கு தானே தருவோம் சொன்னது. எனக்கு கேஷுவலாக ஒரு வீடியோ எடுக்க சொன்னால் நான் திரும்ப முழிச்சிட்டு இருக்கிறத உட்காந்து வீடியோ எடுத்திருக்கேன். நான் எவ்வளோ தேடியுமே கடைசி வரைக்கும் நான் தேர்ந்த புக் மட்டும் கிடைக்குது. பார்த்துக்கிறீங்களா? எல்லாரும் இருக்குது. நான் எதுக்கு வந்தேன்? இவன் என்ன வேலை பார்க்க விட்டுட்டானே. ஏ நீ பக்கலெல்லாம் நிற்கக்கூடாது. இதில் நில்லுடா சம்சா முக்கா. ஏ அப்பப்போ கை காமிக்காது, டென்ஷன் ஆயிடுவேன். அங்கேயா ஆக்சுவலாக இது எல்லாமே இந்த ஸ்கூல் பசங்களோட க்ரியேட்டிவிட்டிக்காக செட் பண்ணது. நிறைய இந்த மாதிரி குட்டி திங்ஸ் எல்லாமே நிறைய வச்சுருந்தாங்க. எல்லாமே இந்த குட்டி சிற்றர்கள் பார்ட் மாதிரி இருக்குது. நான் அதை எல்லாமே சேர்த்து பார்த்தேன். பட் நான் விளையாடுற மாதிரி எதுவுமே நிறைய ரெண்டு தான் இருந்தது. ஆக்சுவலாக எனக்கு என்ன வந்ததுன்னா, மூளையை எடுத்தாலும் உயிருடன் வாழும் உயிரினம் ஆமையா. கரெக்டான கேள்வி தான் கேட்டுக்கிறாங்க. இதுக்கு மூளையே இல்லை. ஆட்டுக்கடையில் போய் தான் மூளை வாங்கி சாப்பிடணும் பிரியாக்கு. ஆமை ஆனால் இது ஆமை பைத்தியம். ஆமாம், அதனால் அங்கே நிறைய சாம்ஸ் எல்லாம் குட்டியாக வச்சுருந்தாங்க. கேர்ள்ஸ்க்குன்னு சொல்லிட்டு ஒரு பாதி செக்ஷனே இருந்தது உள்ளார. என் தம்பி ஒன்று கேட்டால் ஒன்றுமே வாங்கி கொடுக்க மாட்டான். அங்கே வந்துட்டு 40 rupeesலேருந்து சாம் ப்ரேஸ்லெட்ஸ் வந்துட்டு ஸ்டார்ட் ஆகுது. உங்கள் இனிஷியல் ஃபோட்டோ குட்டி சாம்ஸ் எல்லாமே நிறைய இருந்தது. வேணால் போய் ட்ரை பண்ணி பாருங்கள். எல்லாமே சூப்பராக இருந்தது. அது மட்டும் இல்லாமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட குரூப்பாக வாங்குறது இருந்தாலும் நீங்கள் போய் வாங்கலாம். காயின் கலெக்ஷன்ஸ் எல்லாமே வச்சுருந்தாங்க. பட் நாங்கள் எதுவுமே வாங்கலை. அதே மாதிரி புக்ஸ் வாங்கிட்டு அங்கேயே படிக்கிறதுக்கு ஒரு ரீடிங் கார்னர் சொல்லிட்டு ஒரு செப்பரேட். ஃபைனலி புக் எதுவும் வாங்காமல் வந்துட்டு நாங்கள் வெளில வாங்கிட்டோம். இது என் தம்பி தான் ஸ்பான்சர் பண்ணோம். சோம்பு அப்படி ரொம்ப நாள் ஆச்சு. பாருங்க, கடையை உடையுது ட்ரை பண்ணால் பஞ்சு முறை பிடின்னு தோன்றான் என்னை விட்டு. சொல்ல சோறு தான் முக்கியம் பிரியாக்கு. அங்கிள் புக் ஷோவில் இன்னொரு அட்வான்டேஜ் என்னென்னா நம்ம ரிலேட்டிவ்ஸோ ஃப்ரெண்ட்ஸோ எல்லாருமே மீட் பண்ணுறதுக்கு ஒரு சூப்பரான சான்ஸ் வேறு இது. குடிடா. எப்படி இருக்கு? குடிச்சிட்டே இருக்கா, சொல்லவே மாட்டான். சொல்லுடா. குட். குடி. இதை ப்ரௌனி டேஸ்ட் பார்ப்போம். ஆக்சுவலாக ப்ரௌனி வாங்கணும். டேஸ்ட் பார்ப்போம். நல்லா சாஃப்டாக சூப்பராக இருக்கும். இந்த கடை எங்கே இருக்குன்னா நம்ம செகண்ட் என்ட்ரன்ஸில் வந்துட்டு ஃபஸ்ட்டு ஷாப்பே வந்துட்டு இருக்குது. எங்ககிட்ட 25 rupees, 20 rupees and 30 rupeesலேயே ப்ரௌனி அவைலபிளாக இருக்குது. உங்களுக்கு எது ப்ரிஃபரபுளாக இருக்கோ வாங்க. பட் மஸ்ட் ட்ரை. நல்லா இருக்கும் டேஸ்ட்டாக. கடையை காமிடா. நான் உங்களுக்கு லிங்க் ஷேர் பண்ணுறேன் ஆண்டி. நான் எங்கள் மம்மியோட ஸ்கார்ஃப் பாருங்கள். அது அவங்களே வந்துட்டு கையிலே வந்துட்டு ஹலோ ஸ்கார்ஃப் கம்மி ஸ்கார்ஃப் பார்த்தீங்களா, சூப்பராக. இது எங்கள் மம்மியே பண்ணது.
இங்கே நிறைய உப்பு உருண்டை நிறைய இங்கே குட்டி ஃபுட் ஸ்டாலே இருக்குது. பட் வந்துட்டு என்னென்ன வாங்குறதுன்னு தான் எங்களுக்கு தெரியல. முடிஞ்ச அளவுக்கு நான் எல்லாத்தையும் வாங்குறேன். ஏன்னா எங்கள் அப்பா ஸ்பான்சர் பண்ண மாட்டார், கண்டதையும் வாங்கி தின்னாதுன்னு வரு. பட் இருந்தாலும் நம்ம சாப்பிடுவோம். சாப்பிட்டு எல்லாத்தையும் டேஸ்ட் பார்ப்போம். இங்கே ஷாஹி துக்குடா, முட்டை மிட்டாய் எல்லாமே இருக்குது. இங்கே எங்கள் அம்மா வந்துட்டு இங்கே கொஞ்சம் ஹெல்த்தியாக சாப்பிட்லான்னு சொல்லிட்டு இங்கே இருக்க ஒரு ஸ்டாலுக்கு வந்துருந்தாங்க. இங்கே என்னென்ன இருக்குது, குழி பணியாரம் இருக்குது, சிம்லி, போண்டா, போலி, அது எல்லாமே இருக்குது. சரி ட்ரை பண்ணுவோம். பார்த்தீங்கனாலே தெரியும், சூப்பராக இருக்குது. நம்ம புக் ஷோக்கு வந்த செகண்ட் டார்கெட் என்னென்னா நல்லா வயிறு ஃபுல்லாக சாப்பிட்றது. இப்போ அதுக்கு தான் வந்து நான் போயிட்டுருக்கேன். என்ன வீடியோ எடுக்க யாருமே ஆள் இருக்க மாட்டேங்கிறாங்க. புக் ஷோக்கு வந்தாச்சு. நெக்ஸ்ட் என்ன வேலைன்னா சாப்பிட்ணும். அதனால தான் ஃபுட் கோர்ட் ஒவ்வொன்றா சுற்றிட்டுருக்கேன். சூர்யா மெஸ் இது இருக்குது. ஸோ சூர்யா மெஸ்ஸில் போய் என்ன இருக்குதுன்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு அங்கே என்னென்னா ஒன்றும் அங்கே ஒரு 2 ஃபுட் கோர்ட் மாதிரி இருக்குது. அந்த ஃபுட் கோர்ட்டில் போயிட்டு நம்ம என்னென்ன சாப்பிட்லாம் அப்படின்றத கண்டிப்பாக பார்க்கலாம். ஆக்சுவலாக சூர்யா மெஸ்ஸில் வந்துட்டு நாங்கள் மஷ்ரூம் பிரியாணி வாங்கினோம். எப்படிடா இருக்கு? அங்கே நல்லா தான் இருக்கும். மஷ்ரூம் பிரியாணி சூப்பராக இருக்கு. ஊசுபாயம் வந்துட்டு இங்கே இந்த பக்கம் ஒரு ஹேல்ட்ரு போட்டாச்சு ஐஸ்கிரீமுக்கு. ஆமாம், ஓகே பாய். நெக்ஸ்ட் நாளைக்கு வந்துட்டு இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு வந்துட்டு என் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படின்னா தான் கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். சொல்ல விடண்டா. அப்படின்னா தான் வந்து நெக்ஸ்ட் வர வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். ஸோ மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நாளைக்கு இன்னொரு வீடியோவோட பார்க்கலாம். டாடா பாய்.